ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் தேதியானது அமாவாசையானது வருதுங்க. அந்த அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய கிரகமாற்றமானது ஏற்படும். அந்த கிரகமாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கம் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோங்க. மேஷ ராசியில் பிறந்த நபர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மாதம் எப்படி இருக்க போகுது, இனி எந்த மாதிரியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி ஏற்ற இறக்கமான சூழ்நிலையாக நாட்கள் மாதமாக இருக்க போகிறது. இந்த நாட்களில் முதல் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாகவும் சில கிரகங்கள் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. அதாவது அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி முழுசாக அமைய போகுது. இது ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால 2 முக்கிய கிரகங்கள் இடம் மாறுது. அமாவாசைக்கு பிறகு முதல் நாளே மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை எல்லாமே இருக்கு. ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இனி வராது. மாதத்தில் இறுதி நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ர பயிற்சி நடக்கும். அப்போ இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்க போகுது. இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே சமாளித்து நீங்கள் மேன்மைக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி நிறைய நடக்க போகுது. ஸோ என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும், அது எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏற்ற இறக்கமான புதன் பயிற்சி உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்குங்க. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் 3 முறை பயிற்சி ஆக போகிறாரு. ஜூன் 1 முதல் 14ஆம் தேதி வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியிலும் ஆட்சி பெறுவார். அப்புறம் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில் சஞ்சரிப்பார். இப்படி 3 முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சினால் உங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் வருமானம் குறையக்கூடக்கூடிய சுக்கிரன் பயிற்சியும் உங்களுக்கு நடக்க போகுது. சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு ஜூன் 12ஆம் தேதி ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் தனஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்வார். இந்த மாதிரியான ஒரு கிரக பயிற்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ இந்த 2 கிரக பயிற்சியுமே உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வர்றதுனால ரொம்ப ஆபத்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அதிர்ஷ்டம்னு எதுவுமே இல்லையான்னு கேட்கும்போது அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குருவோட ரூபத்தில் குரு பயிற்சியாக வருது. அமாவாசைக்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அந்தஸ்தங்களில் இருந்து விடுபடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா மேச ராசிக்காரங்க உங்களுக்கு முயற்சி தேவைப்படக்கூடிய இடத்துல சூரிய பயிற்சி இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செய்யணும். ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைவார். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு முயற்சிகள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கேற்ப நற்பலன்கள் கிடைக்கும். இப்படி பல மாற்றங்கள் வர்றதுனால எதுவுமே அதிர்ஷ்டம் இல்லையான்னு கேட்கும்போது செவ்வாய் பயிற்சி யோக தர மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரித்து இருக்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆட்சி பெற்று அமையக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு பொருள் வரவு தனவரவு உண்டாகும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியால் எதுவும் இல்லைன்னு சொன்னல, ஆனால் செலவு அதிகரிக்கிற மாதிரி ராகு இருப்பார். ராகு மற்றும் கேது பயிற்சியில் மேசராசிக்கு எந்த மாற்றமும் பெருசாக இல்லை. இருந்தாலும் ராகு விரயஸ்தானத்தில் செலவுகளை அதிகரிக்க செய்வார். இந்த அமாவாசைக்கு பிறகு செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு
மேசராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் தானம் மற்றும் குடும்ப முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே ஆட்டி வைக்க போகுது. இதில் நீங்கள் பொதுவாக பெறக்கூடிய பொது பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு ஜூன் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் முதல் பாதியில் சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாகவும் சில கிரகங்கள் சில பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க. அதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கும் போது பல ப்ராப்ளங்கள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மெயினாக வருமானம் திருப்தியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூட அபரிவிதமான வளர்ச்சி அடைவீங்க. முன்னேற்ற பாதைகள்லாம் உங்களை தேடி வரும். பேச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முற்றிலும் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கிறது கொடுக்கறது போன்றவற்றெல்லாம் வைத்துக்க கூடாது. அதில் எல்லாத்திலுமே இனி கவனமாக இருக்கணும். மாதத்தில் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ இப்படி இந்த மாதிரியெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களால் நடக்கும். இதற்கேற்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று இந்த பொது பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான ஏதாவது பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதில் சாதகமான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜூனில் 2வது வாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சற்று நிம்மதியை தர்ற மாதிரி சூழ்நிலை அமையும். இந்த நேரத்தில் உங்கள் நல விரும்பிகள் உங்களிடம் முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருணையை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும். விசேஷம் என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய பரிசோதனையும் உங்களுக்கு வெற்றியடையும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் நிதி நிலைமையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கும். அதை விட தொழில் வேலை வியாபாரம் என்று வருமானம் ஈட்டுவது சார்ந்த எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு பெருசாக ஏற்படாது. செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் திடீர் கோபம், அதிகமான எதிர்பார்ப்புகள், அலைச்சல், பெரிய தடைகள் போன்றவை ஏற்படலாம். ஸோ இதில் எல்லாம் கவனம் செலுத்தி கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான். அதாவது திடீர் கோபப்படுவதை குறைக்கிறது, அதீதமான எதிர்ப்புகள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதிரி பல சாதகமான பலன்கள் இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களை நிரூபிக்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு சவாலாக இருக்கும். விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ தான் தப்பிக்க முடியும். ஜூன் மாதத்தில் உங்கள் உறவினர்களோடு குறிப்பாக சகோதர சகோதரிகளோடு சில பிரச்சனைகள் சில தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் தேவை. கவனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை. கவனமும் கண்ணியமும் தேவை. அதுவும் மாதத்துடைய நடுப்பகுதியில் உங்கள் ஆற்றல், மனம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கூடுதல் முயற்சி தேவைப்படும். வரக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தோடு ஒப்பிடும்போது அதிக செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த டைம் 2ஆம் பாதியில், அதாவது அமாவாசைக்கு பிறகு 2வது பாதியில் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூட கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் பருவகால நோய்கள்லாம் பாதிப்புகள் உங்களை ஏற்படும். மொத்தத்தில் பல விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். இந்த டைம் அமாவாசைக்கு பிறகு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகர். இவங்களை வழிபாடு செய்தீங்கன்னா நல்லது என்று உங்களுக்கு கண்டிஷனானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அமையிறதுனால என்ன மாதிரியான சூழ்நிலை மேசராசிக்காரங்களுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மேசராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.